இன்னைக்கு ஒரு டிவோஷன் நித்திய ஜீவன். நீதிமொழிகள் 8:35. இராணுவ வீரன் ஒருவன் யுத்த களத்தில் ரொம்ப அடிபட்டு மருத்துவமனைக்கு உயிருக்கு போராடிட்டு கொண்டு வரப்படுறான். இராணுவ சிற்றாலய போதகர் அவனை சந்திக்கிறாரு. அவனுடைய நிலவரத்தை பார்த்து புரிந்து கொள்றாரு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த இராணுவ வீரன் ரொம்ப விரக்தியில் உச்சக்கட்டத்தில் நான் சாவதற்கு ஏதாவது இருந்தால் உதவி செய்யுங்கன்னு அந்த போதகர்கிட்ட கடுமையாக பேசுகிறான். போதகர் கொஞ்சம் அமைதியாக ஆயிட்டு அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை இந்த சரீரம் அழிந்து போனாலும் நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கு, அந்த வாழ்வில் சாவாமைக்கு வழி நடத்தும் தெய்வத்தை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ அவரை பற்றி கொண்டேனா அவரை விசுவாசிக்கிறவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. அவர் வாக்கு மாறாதவர் அப்படின்னு ஆண்டவரை பத்தி அவனுக்கு சொல்றாரு. இராணுவ வீரன் அவரையே உற்று பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னதாக சொன்னீங்களே, அதை மீண்டும் ஒரு முறை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கன்னு சொல்றான். போதகர் திரும்பவும் சொல்றாரு. இப்பொழுது அவனா அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் மனசுக்குள்ள 2-3 முறை சொல்லி பார்க்கிறான். அப்புறம் அவன் போதகர் போயிடுறாரு. மறுநாள் காலையில் அவனை பார்க்கலான்னு வந்தால் அவனோட பெட் காலியாக இருக்குது. அங்கே நர்ஸ்ட்டை விசாரிச்சா அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. சரி, அவன் இறந்து போகிறப்ப கடைசியாக ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் அவன் ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்ப இவர் முந்தின நாள் என்ன சொன்னாரோ அதையே அவன் சொல்லிக்கிட்டு அப்படியே அவன் ஜீவன் பிரிந்து விட்டது அப்படின்னு கேள்விப்படுறாரு. போதகருக்கு இராணுவ வீரனுடைய மரணம் ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் மனம் திரும்பிய சிலுவை கல்லனுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் அவனுக்கு கடைசி நேரத்தில் கிடைச்சு அவன் ஒரு மனம் திரும்பி அவன் ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பான் அப்படின்னு அவருக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருது. அதுல தன்னையும் ஒரு கருவியா தேவன் பயன்படுத்தினதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாரு. என்னை கண்டடைகிறவன் நித்திய ஜீவனை கண்டடைகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கு என்னன்னா, நித்திய வாழ்வில் இயேசுவோடு சதா காலமும் வாழ்ற வாழ்க்கை தான். நித்திய ஜீவனை நம்மளும் இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ளுவோம். தேவனே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.